இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/9/2024 7/9/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்துருவோம். முதல்ல கடகராசி என்பர்களுக்கு தடைப்பட்ட அனைத்து சுபபலன்களும் கூடி வரும் வாரம். 3/12 அதிபதி புதன். லாபகுருவால் குடும்பத்தில் நிலவிய குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்த தனி குடித்தனம் போக வாரிசுகள் மீண்டும் வீடு வந்து சேருவாங்க. பூர்வீக சொத்தை பிரிக்கிறதுல சர்ச்சைகள் விலகும். விற்காமல் கிடந்த முன்னோர்கள் சொத்து விற்கும் சுப நிகழ்விற்கான அறிகுறி தென்படும். புகழந்தஸ்து, கௌரவம், நம்பிக்கை, நாணயம் உயரும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்கு ஒரு தொகையை முதலீடு செய்யும் ஆர்வம் உண்டாகும். தெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். கடன் சுமை குறையும். பெண்களுக்கு சகோதர வழியில் வரவு உண்டாகும். கணவருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சிலருக்கு அரசின் தொகுப்பு வீடு கிடைக்கும். தம்பதிகளிடம் சுமூக உறவு நிலவும். வெளிநாட்டில் வசித்தவங்களுக்கு பூர்வீகம் வந்து செல்லும் வாய்ப்பு உருவாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடன் தொகை வெகுவாக குறையும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சீராகும். தேவையற்ற கற்பனை பயங்கள் உருவாகி மறையும். இளநீர் அபிஷேகம் செஞ்சு விநாயகரை வழிபடணும். பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்தில். அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுக்கணும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். 3வது நபரின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும். சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படும். பங்குதாரர்களுடன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஆனால் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியான வாரம். பணியில் இருக்கும் பெண்களுக்கு கூடுதல் நேரம் பணி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 2, 6. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 5, 9. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. இப்போ 27 முறை நான் சொல்கிற பாடலை காலையில் தினமும் விளக்கேற்றி சொன்னாலே போதும். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல், இந்த பாடலை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் உடலில் எந்த பகுதியிலையும் வலி அல்லது மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. இந்த சூழ்நிலையில் உங்கள் உடலை கவனிச்சுக்கிறணும். எந்த ஒரு நோயை பற்றியும் அலட்சியமாக இருக்க வேணாம். இல்லைன்னா அந்த பிரச்சனை எதிர்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும். இந்த வாரம் சந்திரன் ராசிலிருந்து 11வது வீட்டில் வியாழன் உட்கார்றாரு. மன உளைச்சல் இல்லாமல் இருப்பீங்க. அதனால் உங்கள் படைப்பு திறன் அதிகரிக்கும். மேலும் அதிலிருந்து நல்ல லாபத்தை பெற சில சிறந்த புதிய யோசனைகள் நீங்கள் சிந்தித்து வெற்றி பெறுவீங்க. நீங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பலனை பெறுவீங்க. உங்கள் பரபரப்பான வாழ்க்கையில் கொஞ்சம் ஓய்வு மற்றும் தளர்வுகளை உறவினர்களுக்கு ஒரு சிறிய விஜயம் வழங்கும். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வெற்றி காண்பீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவங்க மீது அக்கறை கொண்டிருப்பதற்காக அவங்க உணர்வாங்க. அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுங்க. உங்களை பற்றி புகார் செய்ய அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேணாம். சந்திரன் ராசியிலிருந்து 3வது வீட்டில் கேது இருக்குது. தொழில் செஞ்சிங்கன்னா இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் இது ஒரு சிறந்த கவனிப்பு மற்றும் பகுப்பாய்வு திறனை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் பகுப்பாய்வு திறன் வர்றதுனால வெளிநாடு செல்ல நினச்சிங்கன்னா வார நடுப்பகுதியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். இதற்காக நீங்கள் உங்கள் லக்க நோக்கி கவனம் செலுத்தணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் மாண்டாய நமகனு 11 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் ஆன்ம பலம் பெருகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். ராசி அதிபதி சூரியன் ஆட்சி ஆன்ம பலம் பெருகி தியானம் மற்றும் மூச்சு பயிற்சியில் ஆர்வம் பிறக்கும். வியாபாரம் பெருகும். புதிய தொழில் கூட்டாளி மற்றும் தொழில் ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டாளி மற்றும் தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுனால பணியில் இருப்பவங்க விரைந்து செயல்படுவாங்க. அதன் மூலம் உயரதிகாரிகளின் பாராட்டு பெற முடியும். புதிய சொத்து வாங்கும் முயற்சி கைகூடும். சொத்துக்களின் பராமரிப்பு செலவு அதிகமாகும். பிள்ளைகளுக்கு நடைபெற வேண்டிய சுபகாரியம் நடக்கும். சில தம்பதிகள் தொழில் உத்தியோக நிமித்தமாக பிரிந்து வாழ்வீங்க. தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நேரம்.
வக்ர சனியின் பார்வை இருக்குது. அதனால் சிறு சோர்வு, அசதி, அலுப்பு தோன்றி மறையும். பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வரன் தேடிக்கிட்டு இருந்தால் நல்ல வரன் அமையும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்குது. முக்கியமான பணிகளையும் பொறுப்புகளையும் பிற நம்பி ஒப்படைக்க வேணாம். குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். பச்சை கற்பூரம் அபிஷேகம் செஞ்சு விநாயகரை வழிபடணும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வரவுக்கு குறைவில்லை. பணம் நல்லா தான் வருது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாகத்தான் இருக்குது. சகோதர வகையில் இருந்த சச்சரவுகள் எல்லாம் நீங்கும். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கும், சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிக்கு காரணமாக உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். சலுகைகளையும் எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்துக்கிறவங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக இருக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் நீங்கி அவர்கள் மூலம் ஆதாயமும் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் பிரச்சனை இல்லாத வாரமாக இந்த வாரம் இருக்குது. புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. அலுவலகத்துக்கு போகிற பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும். அதிர்ஷ்டம் தரும் நாட்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் தேதியும் 6ஆம் தேதியும். அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4, 7. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தோளுடைய செவியன் விடையேறி ஓதுவனன் மதிசூடி. இதை 27 முறை சொன்னாலே போதும். சந்திரன் ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10வது வீட்டில் வியாழன் இருக்குது. இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாகவே இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் ஏதாவது ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதற்கான உங்கள் அலுவலகத்தை சீக்கிரமாக விட்டு செல்ல முயற்சி செய்யணும். நீங்கள் வெற்றியை அட முடியும். அப்போ தான் இந்த வாரம் உங்கள் பேராசை இருக்குது மிகப்பெரிய எதிரி. ஏன்னா யாரேனும் ஒருவர் உங்களை பற்றி பணத்தால் கவர்ந்து சில சட்டவிரோத வேலையை செய்ய சொல்வாங்க. அதனால் பிரச்சனைகளும் கண்கள் பேராசையால் குருடாக்கிவிடும். நீங்கள் ஏதேனும் பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள போகிறீங்க. உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலை சுமாராக இருக்கும். அது நீங்கள் இந்த வாரம் நல்லா புரிஞ்சுக்கணும். பல கவலைகளில் இருந்து விடுபடுவீங்க. இதனுடன் இந்த வாரம் உங்கள் தந்தையும் வேலையில் முன்னேற பல வாய்ப்புகளை பெறுவாங்க. இந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் இந்த நேர்மறையான சூழ்நிலைகள்னால நல்ல தாக்கம் வீட்டு சூழலில் மகிழ்ச்சியை கொண்டு வர உதவும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். குறிப்பாக பணியிடத்தில் நீங்கள் விரும்பாமலேயே சில தவறுகளை செய்ய வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக உங்கள் மூத்தவர்களால் நீங்கள் திட்டப்படுவீங்க. உங்களின் கல்வி ஜாதகம் தெரிஞ்சிச்சுன்னா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவாங்க. இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினரும் உங்களை உற்சாகப்படுத்துவதை பார்க்கலாம். மேலும் உங்கள் ஆசிரியர் அல்லது குருக்களின் ஒருவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல புத்தகம் அல்லது அறிவுக்கான திறவுகோலை பரிசாக பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பாஸ்கராய நமகன்னு தினமும் 19 முறை ஜெபிக்கணும். கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால், கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் பாக்கிய பலன்கள் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. ராசியில் குரு பார்வை பதியுது. முன்னோர்களின் நல்லாசிகள் கிடைக்குது. பாக்கிய பலன் மிகுதியாகுது. குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் முற்றுப்புள்ளி வைக்கலாம். உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் என அனைத்தும் சாதகமாக இருக்கும். தொழில் அபிவிருத்தி மூலம் வளர்ச்சி உண்டாகும். மறு திருமண முயற்சி நிறைவேறும். சுயவிருப்ப விவகாரத்திற்கு பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா பூர்வீகத்தில் வந்து செல்வத்தில் நிலவிய நடைமுறை சிக்கல்கள் நீங்கும். கை கால் வலி, அலைச்சல் போன்ற சிறு சிறு அசௌகரியங்கள் இருக்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளின் வெறுப்பு மறையும். சிலர் சகோதர சகோதரிக்காக பணம் செலவு செய்ய நேரும். வாழ்க்கை துணைக்கு விரும்பிய உத்தியோக உயர்வு உண்டாகும். பெண்களுக்கு தாய்வழி சீதனம் கிடைக்கும். அடகு வைத்த நகைகள், சொத்துக்கள் மீண்டு வரும். திருமண தடை விரைவில் அகலும். புத்திர பிராப்தம் சிந்திக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெள்ளருக்கு மாலை அணிஞ்சு விநாயகரை வழிபடணும். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் பணவரவு ஜாஸ்தி. தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது. பிறருக்கு கொடுத்த வராது அப்படின்ன கடன் வந்து சேரும். உடல்நலன் சிறிய அளவில் பாதிக்கப்படும். திருமண முயற்சிகள் சற்று இழுபறியாக இருக்கும். அதுக்கப்புறம் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போகணும். அதிகாரிகளால் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனமாக இருக்கணும்.
சக பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அவங்கள்ட்ட பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகமாக வரும். ஆனாலும் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வருது. வியாபாரத்தை விரிவுபடுத்தி உங்களுக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா உற்சாகமான வாரம். செலவுகள் ஜாஸ்தி இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்கள்கிட்ட வரும். பணம் வரும். பிரச்சனை எதுவும் ஏற்படாது. பணியில இருக்கும் பெண்களாக இருந்தால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இஷ்டம் தரும் நாட்கள் 5 மேலும் 8. கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா சந்திரன் லக்னத்திலிருந்து 6வது வீட்டில் சனி இருக்குது. கண் சம்பந்தமான கோளாறுகளால் அவதிப்பட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் சிறப்பான பலனை தரும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கண்களை சரியாக கண்காணிப்பு செய்வீங்க. அதில் வெற்றியடைய முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கண்வழியிலிருந்து விடுபடலாம். இந்த ராசிக்காரவங்களின் நிதி அம்சம் பல ஏற்றத்தாழ்வுகளுக்கு பின்னாடி இறுதியாக சாதாரணமாக இருக்கும். இந்த வாரத்தில் ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு நல்ல பலனை தராமல் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் படிப்படியாக நீங்கள் வெவ்வேறு தொடர்களிலிருந்து பணம் பெற தொடங்குவீங்க. அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்தி இந்த வாரம் உங்கள் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யணும். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் சில மாற்றங்களை செய்ய முடிவு செய்யலாம். இந்த சூழ்நிலையில் வீட்டில் நடக்கும் இந்த மாற்றம் தேவைக்கு அதிகமாக உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும். இந்த நேரத்தில் உங்களின் தனிப்பட்ட நபர்களுடனோ அல்லது நெருங்கிய நண்பர்களுடனோ உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அதன் மூலம் நீங்கள் பெரிய அளவில் நிம்மதி அடைவீங்க. உங்களின் பிஸியான கால அட்டவணை பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முடியும். இருந்தாலும் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடந்த பல நாட்களாக நீங்கள் வெளிநாட்டு பள்ளி அல்லது கல்லூரியில் சேர்வதற்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் மீறி இந்த வாரம் அதிக நேரம் காத்திருக்க வேண்டி வருது. ஏன்னா எந்த ஒரு முழுமையடையாத ஆவணம் காரணமாக உங்கள் கடின உழைப்பு வீணாகலாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் நாராயணியை கும்பிடணும். இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை பார்த்தோம். 1/9/2024 7/9/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.